நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொலசனஹள்ளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா கொல்ல மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக மகாவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவானது நேற்று முன்தினம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நாளான இன்று அதிகாலை கலச ஆராதனை, நவகிரக ஹோமம், பஞ்ச சுக்த ஹோமம், துர்க சகஸ்ர நாமம், மகா சாந்தி ஹோமம், வேத பாராயணம் மற்றும் 4 கால வேள்வி பூஜையுடன் ரக்ஷணபந்தன் நாடி சந்தனம் செய்யப்பட்டு பூர்ணஹதி நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலையிலிருந்து புனித தீர்த்தம் கலசம் எடுத்து சென்று கோயில் உச்சியில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதையடுத்து திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா கொல்ல மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.